எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். விசிக சார்பில் பானை சின்னம் கோரி தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் அவங்களுக்கு இந்த சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது எப்படி அந்த விசிக கட்சியினரிடையே பார்க்கப்படுகிறது? முழு விவரம் ஞானசேகரன். வணக்கம். கடந்த 2 தேர்தல்களிலும் விடுதலை சிறுத்தை கட்சி பானை சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றது. அதனால இந்த 2024 தேர்தலிலும் எங்களுக்கு பானை சின்னம் வழங்க வேண்டும் என்று ஆரம்பம் முதலே தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி வந்ததோடு தங்களுக்கு பானை சின்னம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்து வந்தனர். இந்த நிலையில் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னம் வழங்கப்படாது என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் 1% குறைவாக வாக்கு வாங்கியிருந்ததால் பானை சின்னம் வழங்கப்பட மாட்டாது, பொது சின்னம் வழங்கப்பட மாட்டாது என்று கேட்டிருந்தது. அதோடு அந்தந்த தேர்தல் அலுவலர் அங்கு யாரும் கேட்கவில்லை என்றால் அந்த சின்னம் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று சின்னம் வழங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆணிமேரி ஸ்வர்ணா தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பானை சின்னத்தை யாரும் கேட்கவில்லை. யாரும் கேட்காததனால் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் மட்டுமே அந்த சின்னத்தை கேட்டிருந்ததனால் அவருக்கு அந்த சின்னத்தை வழங்கி உத்தரவிட்டார். இது அதாவது ஆரம்ப முதலே விடுதலை சிறுத்தை கட்சியினர் தங்களுக்கு பானை சின்னம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்து வந்தனர். திருமாவளவனும் தொடர்ந்து தங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி வந்தார். இந்த நிலையில் தங்களுக்கு பானை சின்னம் கிடைத்திருப்பது அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.